வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய வெந்தய குழம்பு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு இன்னொரு வாணலியில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு 200 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டையும் நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வற்றி வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வற்றி வருது. இந்த வெந்தய குழம்பு சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி, குயிக்காக இந்த குழம்பு செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் அடிக்கடி வெரைட்டி ரைஸே செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது அவங்களுக்கு ஈஸி. இதை தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு வச்சோன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி இந்த குழம்பை ஒரு 4-5 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு செஞ்சு வச்சுட்டா இப்போ வறுத்து வச்ச பொடியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப முன்னாடியே வெந்தய பொடியை சேர்த்தக்கூடாது. இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சேர்த்தணும். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது அருமையான பேச்சுலர்ஸ் வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றி.